ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 2 டேஸாக என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியலை. அதுக்கு ரீசன் என்னென்னா, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. அப்புறம் நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால என்னால் சுத்தமாக டைம் மேனேஜ் பண்ண முடியலை. ஸோ அதனால தான் இனிமேல் டெய்லி வீடியோ வந்துடும். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட க்யூட்டான சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. அவன் ரோஹிணியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இல்லையா? அதனால கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு எப்படி அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்டு இருக்கான். LOVE லவ், ஐ லவ் யூ ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டுலாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா ரோஹிணி நிற்கிறா. உடனே இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நர்வஸா. ரோஹிணி, அது நான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு திக்கி தடுமாறி நிற்கிறான். வெக்கத்தோட இவளும் என்னங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இவனுக்கு எதுவுமே பேச முடியலை, அப்படியே நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டக்குன்னு இங்கே ரோஹிணி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிஃப்ட் வாங்கியிருப்பாள், ஒரு ஷர்ட்டை. அதை எடுத்துகிட்டு கொடுக்குறா. கிஃப்டா? எனக்கா? அதுவும் நீ எனக்காக வாங்கியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது, எனக்காக பார்த்து நீ செலக்ட் பண்ணியா அப்படின்னு சொல்கிறான். உடனே இவ திரும்பிக்கிட்டு, ஆமாம், உங்களுக்காக தான் நான் பார்த்து பண்ணேன். இந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எப்போ போட போகிறீங்க அப்படின்னு தான் கேட்பா. உடனே பின்னாடி திரும்பி பார்த்தா அவன் அந்த ஷர்ட்டை அழகாக போட்டுட்டு நிற்கிறான் டிப்டாப்பா. பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாவ் சித்தார்த், ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம் ரோஹிணி, உன்னோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நான் எப்போதும் கொஞ்சம் ஒரு மாதிரியான ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருந்தேன், ஒரே மாதிரி கலரில். ஆனால் நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி ரொம்ப பக்காவாக இருக்குது. இதெல்லாம் ஆஃபீஸ்க்கு போட்டு போனால் அப்படியே நம்மளே பார்ப்பாங்க, நல்லா இருக்குமா கெத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டையை எடுத்துகிட்டு நீட்டா. இதை நீயே போட்டு விட அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா, நீங்கள் என்ன சின்ன பப்பா வாசுதா அது அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்கார வச்சு அவனுக்கு டையை போட்டு விட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சரி, தான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. சே, நம்ம என்னடா அது இப்படி பண்ணிட்டோமே, நாளைக்காவது இவள்கிட்ட எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதோட இங்கே பிரேமை தான் காட்டுறாங்க. அவன் லேப்டாப்பில் ஆஃபீஸ் ஒர்க்கு தான் பண்ணிட்டு இருக்கான். இங்கே சீமா அவனுக்கு பால் எடுத்துகிட்டு கொடுக்குறா. உடனே அவங்ககிட்ட பேசுகிறா. அந்த பாருங்க பிரேம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் அவாய்ட் பண்ணுறா. இவன் முகத்தை அப்படியே ரொம்ப சோகமாக வச்சுருக்காளா. இதை கவனித்த பிரேமுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி வா, என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டு போயிட்டு பெட்டில் உட்கார வச்சு அவகிட்ட பேசுகிறான். உடனே இவ எல்லா விஷயத்தையுமே சொல்கிறா. அவளோட மனசை திறந்து, பிரேம் உங்ககிட்ட ரொம்ப நாளாகவே நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் உண்மையாகவே என்னை ஏமாத்தலையில், ஐ மீன் நான் உங்களை சந்தேகப்படல, ஆனால் நீங்கள் பண்ணுற நிறைய விஷயம் அப்படி தான் தெரியுது. இன்றைக்கி நான் ரோஹிணி கூட ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன். அதே ஷாப்புக்கு தான் நீங்கள் எனக்கு கிஃப்ட் வாங்கிறதுக்கு போயிருந்தீங்க. நீங்கள் அங்கே தோடு தானே வாங்கியிருந்தீங்க, ஆனால் எனக்கு நீங்கள் கொடுத்தது வளையல். அப்போ அந்த தோடு யாருக்கு தான் நீங்கள் கிஃப்ட் பண்ணீங்க, இது எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு ரோஹிணி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்னடா அது, இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இவ அழுது கெஞ்சிரா, நீங்கள் எந்த உண்மையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பிரேமுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், இந்த பாரு சீமா, நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், உன்னை தவிர என்னோட மனசில் யாருமே இல்லை. என் கனவுல கூட உனக்கு துரோகம் பண்ணணும், வேற ஒரு பொண்ணை பார்க்கணுன்னு கூட நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இருக்குது. நேரம் வரும்போது நானே உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறேன், ஆனால் நான் உனக்கு துரோகம் மட்டும் பண்ணலாமா, உன் மேலே சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறா. அவளும் இதை நம்ப தான் செய்கிறா. உடனே 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க. ஒரு வழியாக இங்கே சீமாவும் பிரேம் கூட சமாதானம் ஆயிடுறா. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்கே சீமா எல்லாருக்குமே இந்த மாதிரி காஃபிலாம் எடுத்து கொடுத்துட்ருக்காள். அப்போ அவளோட கையில் இருக்கிற வளையலை பவி கவனிச்சுட்டு, என்னடா அது புது வளையலாக இருக்கே, ஆமாம் சீமா இது யார் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ தான் சீமா பிரேம் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு வருவா. டக்குன்னு அந்த மனோரஞ்சனி அப்படியே பேச ஆரம்பிக்கிறா. அதுவா, அது யார் இவளுக்கு கிஃப்ட் பண்ண போகிறா, பிரேம் தான் கிஃப்ட் பண்ணியிருப்பான். பிரேம் இவளுக்காக வளையல் மட்டும் கிஃப்ட் பண்ணல, அவளுக்காக ஒரு தோடு வாங்கியிருக்கான் போல. கடைசியில் அந்த தோடை இவளுக்கு கொடுக்காம வேற யாரோ ஒரு பொண்ணுக்கு கொடுத்துருக்கான். இதெல்லாம் பேசினதே அவ தான்.
அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு உடச்சிடுது. இதை கேட்ட மொத்த குடும்பத்துக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. உடனே பாட்டி வந்து கத்துது, எவ்வளோ திமிரு உனக்கு, யாரை பற்றி என்ன சொல்கிற, பிரேம் வந்து எங்களோட வளர்ப்பு, அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், என்ன சீமா இவ வந்து இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, இங்கே சீமா வந்து அப்படியே வந்து திணறான். இல்லை பாட்டி அது வந்து அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து சொல்லிட்டு இருக்கா. உடனே மனோரஞ்சனி சொல்கிறா, பார்த்தீங்களாக்கா அவள் அமைதியாக இருக்கிறத பார்த்தாலே தெரியலையா, நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே வந்து பாட்டி சொல்கிறாங்க, பிரேம் வரட்டும், அவனுக்கு இருக்குது, அவன்கிட்டயே நான் எல்லாத்தையும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதோட கொஞ்சம் நேரம் கழிச்சு பிரேமும் அங்கே வரான். அங்கே வந்த உடனே பாட்டி வந்து, பிரேம் நீல உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், இந்த மாதிரி வந்து யாரோ ஒரு பொண்ணுக்காக நீ வந்து இந்த மாதிரி தோடு வாங்கி கொடுத்தியாமே, யாருக்குடா கொடுத்த, என்னடா பழக்கம் இது அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இதை கேட்ட பிரேமுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுது. அப்போ சீமா வந்து என்னை பற்றின எல்லா விஷயத்தையுமே வந்து வீட்டில் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவளையும் முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். உடனே பாட்டி வந்து கத்துது, இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இங்கே பிரேம் வந்து வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கா, என்ன பாட்டி நீங்கள் வந்து என்னை பற்றி இப்படி சந்தேகப்படுறீங்களா, நான் வந்து எந்த பெண்கிட்டையும் இப்படி தப்பாக பேசி நீங்கள் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா, உங்கள் வளர்ப்பு மேலேயே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா பாட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவங்க வந்து உருகிடுறாங்க. ஆமாம், எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு என்னோட பிரேம் வந்து இப்படிலாம் பேச மாட்டான்னு, இந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்களாம் சொன்னதுனால தான் நான் கேட்டுட்டேன், இவனுக்கு கவலைப்படாத பண்ணி போப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. அதோட இங்கே வந்து பிரேமும் சீமாவும் முறைச்சிக்கிட்டே மாடிக்கு போயிடுறான்னா, இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு அவனை பார்க்கறதுக்கு ரூமுக்கு போன உடனே பிரேம் வந்து போய் கத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து என்னை பற்றி தப்பாக வந்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லியிருப்ப, நான் உங்ககிட்ட என்னடி நேற்று சொன்ன உன்னை நான் ஏமாதல, ப்ராமிஸ் வரைக்கும் பண்ணனே, ஆனால் நீ என்னை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கண்ணா பின்னாடி திட்டிகிட்டு இருக்கான். அவன் எவ்வளோதான் சொல்ல வர, இல்லை பிரேம் நான் உண்மையாகவே வந்து அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் கேட்காம அவளை புரிஞ்சுக்காம ரொம்ப திட்டி பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் அவள் சொல்கிறான், அந்த பாருங்க இந்த மாதிரிலாம் வந்து வீட்டில் வந்து மனோரஞ்சனி பாட்டி தான் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டாங்க, அதோட தான் நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் கூட போட்டிருந்தேன், கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனும் செக் பண்ணி பார்க்குறான். ஆமாம், இவன் மெசேஜ் போட்டிருக்காளே, அப்போ நம்ம தான் இவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, சாரி சீமா, நான் வந்து ஏதோ டென்ஷனில் இருந்தேன், நீ தான் என்னை பற்றி தப்பாக சொல்லிட்டியோன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை பரவாயில்ல பிரேம், யாராக இருந்தாலும் உங்கள் இடத்துல அப்படி தான் நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே மறுபடியும் சமாதானம் ஆயிடுறாங்க. ஆனாலும் சீமாவுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருது, யாரோ ஒரு பொண்ணு வந்து பிரேமை வந்து பிளாக்மெயில் பண்ணுறா, அது யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறா. இங்கே வந்து பிரேம் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு பாத்ரூம் போயிருப்பான். அப்போ சீமா என்ன பண்ணுறா, பிரேமோட ஃபோன்லேருந்து அந்த பொண்ணோட நம்பரை அவளோட ஃபோனுக்கு சேவ் பண்ணிக்கிறா. அதோட பிரேம் வந்தோடனே தெரியாத மாதிரி அவனுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் கொடுத்து நல்லபடியாக ஆஃபீஸுக்கும் அனுப்பி வச்சிடுறா. பிரேம் போனதுக்கு அப்புறமா சீமா வந்து ரோஹிணியோட ரூமுக்கு வரா. உடனே இந்த நம்பரை வந்து எடுத்த விஷயத்த சொல்கிறா, நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா அடிக்கடி வந்து ஒரு நம்பர்லேருந்து பிரேமுக்கு வந்து கால் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த நம்பர் தான், நான் வந்து எடுத்து வச்சுட்டேன், இந்த ஃபோன் நம்பரை வச்சு நம்ம வந்து அந்த யார் அந்த பொண்ணு யார் நம்ம கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, எப்படிக்கா பண்ண முடியும், அந்த பொண்ணு வந்து எங்கே இருக்கா என்னன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லும் போது, எனக்கு நல்லாவே தெரியும், அது வந்து பிரேமோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணாக தான் இருக்கும், பேசாமல் அவளோட ஆஃபீஸ்க்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வெளிலையே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிட்டு ரோஹிணி சொல்கிறா, என்னக்கா இவ்வளோ நேரம், அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் யாருமே வரல, நம்ம தான் செய்கிறீங்களா, இதெல்லாம் சரியாக வருமா அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறா. அப்போ தான் கார்லேருந்து ஒரு பொண்ணு வந்து இறங்குறா. அது வேறு யாரும் இல்லை, அந்த அனிஷா இருக்கால அவள் தான். உடனே அவளை பார்த்த சீமாக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது, இவ எப்படி இங்கே, அதுவும் அவள் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, இந்த மாதிரி வந்து நான் பிருந்தாவனத்துலேருந்து வரேன், என்னோட காசு பணம் எல்லாத்தையுமே நான் வந்து தொலைச்சிட்டேன், எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன், இப்போ எப்படி இவ்வளோ பெரிய காரில் வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியாக ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து அவளோட காதில் வந்து ஒரு தொங்கல் வந்து இருக்கு. அதை பார்த்து ரோஹிணி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி, அக்கா நான் சொன்னல பிரேம் மாமா வந்து ஒரு தோடு வாங்கினான்னு, அது வந்து அந்த பொண்ணு போட்டிருக்காக்கா, அப்போனா இந்த பொண்ணு தான் மாமாவை பிளாக்மெயில் பண்ணுறவளா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே இவங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஒரு நிமிஷம் இரு ரோஹிணி, அந்த ஃபோன்லேருந்து நம்ம வந்து அவளுக்கு கால் பண்ணி பார்ப்போம், அவள் எடுக்கிறாளா இல்லையான்னு பார்ப்போம், அப்போ கன்ஃபார்ம் ஆயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே சீமா வந்து கால் பண்ணி பார்க்குறா. கால் பண்ண உடனே அந்த அனிஷாவும் எடுத்து ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுலேயே ரெண்டு பேருமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இந்த அனிஷாங்கிற பொண்ணு தான் பிரேமை வந்து இத்தனை நாளாக பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து நம்மளோட சீமாக்கு பயங்கரமாக கோவம் வருது, இந்த பொண்ணு வந்து நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோவமாக வந்து அவளோட பக்கத்தில் போயிட்டு அவளோட தோளில் கையை வைக்கிறா. இவளும் திரும்பி பார்த்து, சீமா நீயா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆமாடி நான் தான், உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண, எனக்கு வந்து இவ்வளோ பெரிய துரோகத்தை நீ பண்ணுறியா, சி உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே இவ திருன்னு முழிச்சுக்கிட்டு, ஐயோ என்ன சொல்கிற சீமா, நான் வந்து எப்படி உனக்கு துரோகம் பண்ணுவேன், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, எனக்கும் பிரேமுக்கும் எந்த விதமான உறவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறா அழுதுகிட்டு. இந்த மாதிரி நாடகம் வந்து பண்ணாத, நீ தான் வந்து என்னோட பிரேமை வந்து அடிக்கடி பிளாக்மெயில் பண்ணி கால் பண்ணுற, எதுக்கடி இப்படி பண்ணுற சொல்லு அப்படின்னு கேட்க, இவ வந்து
ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா. உடனே ரோஹிணி சொல்கிறா, இப்போல்லாம் இவ சொன்னால் வந்து கேட்க மாட்டா, நம்ம வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடலாம்க்கா அப்படின்னு சொன்ன உடனே அவள் பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறா. இல்லை இல்லை, நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். நான் வந்து பிரேமு கிட்ட வந்து எதுக்கு இந்த மாதிரி பண்ணேன்னா, இந்த மாதிரி அவர் என்னை காதலிச்சு என்னை ஏமாத்திட்டாரு, அதனால தான் அப்படின்னு சொல்கிறா. என்ன வளர்ற பிரேமா அப்படின்னு கேட்டால், பிரேம் இல்லை, பிரேமோட அண்ணன் இருக்கார்ல சித்தார்த், அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே 2 பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. ரோஹிணிக்கு செம்மையாக கடுப்பாகுது. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். என்னடா அது கதை வந்து வேற மாதிரி ட்விஸ்ட்டாக போகுது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. அடுத்தடுத்த பாட்டெலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நல்லா வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள்.